நேற்று தான் காலேஜ் ஃபீஸ் கட்டினேன். $9,200. ஸோ இந்தியன் மணியில் பார்த்தா ஒரு 5.5 லட்சம் வரும். இப்போ நான் கஷ்டப்பட்டு பார்ட் டைம் போய் காசெல்லாம் சேர்த்து வச்சு இந்த நெக்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் கட்டிட்டேன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்துட்டு வீட்டில் லோன் போட்டு இந்த ஜிஐசி அமௌண்ட் ஒன்று 10,000 கேடு இதான் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்காக அந்த ஜிஐசியில் போட்டு விட்டது. அதை தான் நான் வந்துட்டு சரி இதை தொடாமல் பார்ட் டைமில் வந்துட்டு நம்மளோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்துட்டு ஒரு 4 விஷயம்: பஸ்ஸு, சாப்பாடு, ரெண்ட்டு, மொபைல் பில்லு, இது 4 மட்டும் பார்ட் டைமில் பார்த்துட்டு ஜிஎஸ்சியை தொடாமல் இருந்தோன்னா ஃபீஸ் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் அது ஜிஎஸ்சி தொடல. இந்த ஒரு ஹார்ட்லி 1 இயரா, ஆகஸ்ட் வந்தால் 1 இயர் ஆகுது நான் இங்கே வந்து. ஸோ லைக் 11 months அந்த ஜிஐசி வரும். ஜூலையோட ஜிஐசி ஸ்டாப் ஆயிடுச்சு. அதான் எனக்கு இருந்த பெரிய எக்ஸ்பென்ஸாக தான். இதை நான் வந்துட்டு ஜிஐசி இல்லை பார்ட் டைம்லேயே பண்ணி கிழிச்சிருப்பேன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ படிப்பு செலவு வந்துட்டு வீட்டிலேருந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் பண்ண முடிஞ்சிச்சு. நான் லைக் பெரிய எக்ஸ்பென்ஸ் ஒன்று முடிஞ்சிருச்சு. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். பார்ப்போம்.